love you டி. ஐயோ அப்பா இன்னும் உன் வாயில இருந்து அது கூட கேட்கவே இல்லையே. ஒரு தடவை இடித்து அணைச்சு இடித்து கண்மணியே. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை தமிழ் எடிட் யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரிவில் பார்த்துப்பீங்க. ப்ரிவில் பார்த்த மாதிரி வீடியோ பார்த்தா எப்படி உங்களுடைய ஃபோட்டோ வச்சு நீங்களும் உங்களுடைய பிடிச்சவங்க அது மாதிரி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க ப்ரிவில். அதே போல் உங்களுடைய பிடிச்சவங்க ஃபோட்டோ இல்லை உங்களோட ஃபோட்டோ வச்சு நீங்கள் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். அது எப்படி தான் வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காம வீடியோ கிளிக் சப்ஸ்கிரைப் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரி, நம்ம வீடியோவில் பார்த்துருவோம் போயிடலாம். இந்த ஒரு வீடியோ எடிட் பண்ணுறது பார்த்தோம் அலைட் மோஷன் அப்ளிகேஷன் அப்படி இந்த ஒரு அப்ளிகேஷன் கூட இருந்தால் மட்டும் தான் உங்களால் இந்த ஒரு வீடியோ தான் எடிட் பண்ணிக்க முடியும் மொபைல் யூஸ் பண்ணி. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் எடிட் பண்ணி தரணும் மறக்காம எனக்கு கான்டெக்ட் பண்ணுங்க. எந்த ஒரு மாதிரி எடிட் எல்லாம் எடிட் பண்ணி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி எடிட் பண்ணுவோம் எக்ஸாம்பிளுக்கு அமைச்சு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே போல் பார்த்தா கொடுத்துருவேன். ஓகேங்களா? நீங்கள் எப்படி எனக்கு கான்டெக்ட் பண்ண சொல்லிட்டு பார்த்தா நீங்கள் பார்த்துருக்க அந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் எனக்கு இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காம நீங்கள் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் தான் பண்ணுங்க. பர்சனலாக நான் உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன். ஓகேங்களா? மறக்காம மெசேஜ் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க. சரி, ஜஸ்ட் இந்த ஆப் மட்டும் அப்படியே நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்ல. இந்த ஆப்புக்கான லிங்க் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜில் இந்த ஆப்புக்கான லிங்க் கொடுத்துருக்கா, வேணுங்க இப்போ எடுத்துங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா? சரி, ஜஸ்ட் இந்த வீடியோ பண்ணுறது குயிக்காக பார்த்துலாம். இந்த ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தா நீங்கள் உங்களோட Alight Motion ஆப்பில் இம்போர்ட் பண்ணோம். ஓகேங்களா? இந்த ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தா உங்கள் Alight Motion ஆப்பில் நீங்கள் இம்போர்ட் பண்ணோம். ஓகே, இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் Alight Motion ஆப்பில் இம்போர்ட் பண்ணுறதுக்காக லிங்க் மூலியமாக பார்த்தா இம்போர்ட் பண்ணலாம். ஒரு லிங்க் கொடுப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தா இம்போர்ட் பண்ணலாம். அவ்வளோ ஒரு QR கோடு கொடுப்பேன். ஓகேங்களா? QR கோடை கூகுள் லென்ஸில் போய் நீங்கள் அதாவது கூகுளில் லென்ஸ் ஒன்று கூகுள் லென்ஸ்னு இருக்கும். அதில் போட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட்டை உங்கள் Alight Motion ஆப்பில் நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இம்போர்ட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் QR கோடு ஒரு ஃபாண்ட் தேவைப்படுது. அதாவது டிசன்டேஷனாக இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்ட் எழுத்துங்க இங்கிலீஷில் இருக்குது. அது எழுத்துங்க அது வந்து நிறைய பேருக்கு எப்படி விற்கிறதுன்னு தெரியல. ஓகேங்களா? அது எப்படி உங்களுக்கு விற்கிறதுன்னு தெரியல சொன்னா நம்ம ஆல்ரெடி வந்து யூடியூப் சேனல் வீடியோ போட்டிருக்கேன். எப்படி பார்த்தா இது மாதிரி டிசைனாக விற்கிறது ஃபாண்ட் டவுன்லோட் பண்ணி நம்ம இம்போர்ட் பண்ணதில்லை. ஓகேங்களா? அது உங்களுக்கு தெரியாது. அது எப்படி பார்த்தா ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ காலையில் எங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். ஓகேங்களா? சரி, நம்ம பாயிண்ட் அதாவது நம்ம கான்செப்ட் வந்துடலாம். இந்த ப்ராஜெக்ட்கான லிங்க் QR கோடு. ஓகேங்களா? ஒரு ஃபாண்ட் லிங்க். ஓகேங்களா? ஃபாண்ட் டிரைவில் மூணே பார்த்தா நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துட்டு நீங்கள் எடுத்துங்க. நீங்கள் அதை எப்படி இருக்கும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்க அந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ நான் எப்போ நான் அப்லோட் பண்ணால் பண்ணிடுவேன் டேட் பார்த்து தான் இருக்கும். அந்த டேட்டை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிட்டு நம்ம டெலிகிராம் குரூப்பில் போயிட்டு அந்த ஒரு டேட் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் QR கோடு எல்லாமே இருக்கும். நீங்கள் சிம்பிளாகவே பார்த்தோன்னா எடுத்துக்கலாம். ஓகே, இல்லை ப்ரோ சொல்கிறது எனக்கு கொஞ்சம் கூட புரியல, கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க அப்படின்னா டீட்டெயில்டாக பார்த்தா எப்படி நான் கொடுக்குற ப்ராஜெக்ட் லிங்க் QR கோடாக நீங்கள் எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு ஃபுல் லென்த் வீடியோ பார்த்தா யூடியூப் சேனல் போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? சரி, ஜஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் லிங்க் உள்ள QR கோட் ஸ்கேன் பண்ணி இம்போர்ட் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தா எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்துலாம். ஓகேங்களா? நீங்கள் இம்போர்ட் பண்ணிட்டு பாருங்க பார்த்தா லிரிக்ஸ் ஷோ ஆகும். லிரிக்ஸில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கேருந்து பார்த்தா நீங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணுற மாதிரி கரெக்டாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே இருக்குது. ஓகேங்களா? இங்கேருந்து பார்த்தா நீங்கள் ஃபோட்டோ பார்த்தா ஆட் பண்ண பார்த்தா ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஜஸ்ட் கரெக்டாக 8.12. ஓகேங்களா? இங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, 8.30 பார்த்தா ஸ்டார்ட் பண்ண ஆகுது. மேலே இருக்க பார்த்தா ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடத்துல ஃபோட்டோ பார்த்தா இருக்குது பார்த்தீங்களா? அது மேலே கிளிக் பண்ணிங்க. அதெல்லாம் கிளிக் பண்ணி அப்படின்னா கலர் ஃபில் ஷோ ஆகுதா? அந்த கலர் ஃபில்ன்றதை கிளிக் பண்ணுங்க. இந்த ஃபில் இருக்கும், நிறைய ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபில்லை கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ண மாதிரி கிளிக் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா கேலரிக்கு எல்லா ஃபோட்டோ ஷோ ஆகும். இந்த நீங்கள் 2 பேர் ஒன்றா இருக்க மாதிரி இமேஜ் அந்த இமேஜ் இருக்கும். அந்த இமேஜ் நான் கிளிக் பண்ணி மேலே ப்ளஸ்ன்றதை கொடுத்துருங்க. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோ பார்த்தா பக்காவாக இந்த இடத்துல செட் பார்த்தா ஆயிடும். ஓகேங்களா? செட் ஆட ஃபஸ்ட்டு பேக் வந்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்லேஷன் மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோட்டோ இருந்தால் கீழே மேலே இருந்துச்சு அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இது அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷனு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபோட்டோ ஜூமும் பண்ணிக்கலாம், ஜூம் அவுட்டும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதை உள்ள பார்த்தா கரெக்டாக உங்களுடைய ஃபோட்டோவை செட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? சிம்பிள் தான். ஓகேங்களா? இப்படி தான் பார்த்தா ஃபோட்டோ பார்த்தா செட் பண்ணணும். ஓகேங்களா? அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். லாஸ்ட் 2 பார்த்தா ஃபோட்டோ பார்த்தா ஆட் பண்ணி வச்சிருப்பேன். இன்னொருத்தரோட இமேஜ்லாம் இருக்கும். ஓகேங்களா? இங்கெல்லாம் பார்த்தா கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் சேஞ்ச் பார்த்தா பண்ணி எடுத்துங்க. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா மேலே உங்களுக்கு ஏரோ பண்ணணும். அது மாதிரி கிளிக் பண்ணிட்டு அதில் வீடியோ 100 பிக்சர் செலக்ட் பண்ணி கீழே எக்ஸ்போர்ட் பண்ணி பார்த்தீங்களா? அந்த எக்ஸ்போர்ட் எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸ் கேலரி சேவ் ஆகும். எல்லா எஃபெக்ட் எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துரு. ஜஸ்ட் உங்கள் ஃபோட்டோ மட்டும் சேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு ரைட் சைடு ஏரோ பட்டன் மேலே கிளிக் பண்ணிட்டு வீடியோ கிளிக் பண்ணிட்டு 100 பிக்சல் கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸ் முடிச்சுட்டு உங்களுடைய கேலரியில் இந்த வீடியோ சேவ் பார்த்தா ஆகிடும். இப்படி தான் பார்த்தா வீடியோ உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ முடிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி இதுக்காக பெஸ்ட்டாக இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.